இதயம் முரளி, ஆகாஷ் பாஸ்கரன், டான் பிக்சர்ஸோட ப்ரொடியூசர். அவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்டும் பண்ணியிருக்காரு. சரி, பணக்கார பையன் சும்மா பணம் இருக்குது அப்படிங்கிறக்காண்டி படத்தை டைரக்ட் பண்ணுறாரு இருக்குது அப்படின்னு தான் சத்தியமாக நினச்சேன். இப்படி தான் நினச்சேன். போய் படம் உட்காரப்போ தான் நினச்சேன். அதர்வா இவங்க எல்லாம் ஒரு காம்பினேஷனாக இப்போல்லாம் எங்கடா ஃபீல் குட் படம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு மூடில் தான் போய் உட்காந்து படம் பார்த்தது. பட் டு மை சர்ப்ரைஸ் என்னென்னா, ஆடியன்ஸ் அவ்வளோ ஜாலியாக ரொம்ப நாள் கழிச்சு இப்போ முரளி சார் இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இதயம் அப்போல்லாம் வர பார்த்திங்கன்னா அப்போ எல்லா ஹீரோஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த லவ், ட்ரையாங்கிள் லவ், இந்த பொண்ணுக்கு பின்னாடியே போகிற லவ், கடைசி வரைக்கும் சொல்லாத லவ், அப்புறம் சொல்லி மகிட்டிட்டு விழுந்த லவ், இப்படி இந்த பல வெரைட்டிஸ் ஆஃப் லவ்வை வந்து சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த 80s 90s வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். லிவிங்ஸ்டன் வரைக்கும் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெண்டை திருப்பி இந்த இதய முரளி ஆரம்பித்து விடுதோ அப்படின்னு தோணுச்சு. மொதல் பாராட்டு நம்மளுடைய பரிதாமல் சுதாகர் நண்பருக்கு தான். ஏன்னா எங்கள் யூடியூபர் ஒருத்தர் பெரிய ஸ்க்ரீன் வந்து போய் நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செம காமெடி. போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் மாதிரி டியூஷன் சென்டரில் போய் இப்போ எழுது சால்வ் பண்ண அப்படின்னா சால்வ் பண்ணிட்டு வருவார். பார்த்தா கொஸ்டினே திருப்பி எழுதி வச்சுட்டு வந்துடுவோம். அப்படி அதுக்கெல்லாம் தேட்டரில் செம்ம கிளாப்ஸு. சின்ன சின்ன அந்த சினிமா அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ் இருக்குது அது பெரிய ஸ்க்ரீனுங்கிறது. பட் ஆனால் பிரிச்சுட்டு அப்படி நிறைய இடங்கள் அவருக்காண்டி கைதட்ட பார்க்கும்போது ஏதோ நமக்கே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. வாழ்க சகோ. அதே மாதிரி தான் நம்ம டிராவிட், பரிதாபங்கள் டிராவிட்டும் தான். அவர் ஃபுல் டைம் ஆக்ட் ரைட்டர், அப்படியே வந்து அப்படி மெயின் ஸ்ட்ரீம் ஆக்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ தான் ப்ரில்லியண்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட டார்க் ஹார்ஸ், இந்த மொத்த படத்தோட டார்க் ஹார்ஸ் வந்து ஃபஹத் ஃபாசில்னு ஒருத்தரை வந்து எடுத்துகிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸைட்டிங்காக அந்த படம் இருக்காதுங்க, உண்மையாக இருக்காது. ஃபஹத் ஃபாசில் உள்ளே சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கலர் கொடுத்துட்றாரு. ஒரு நரேஷனுக்கு, ஒரு ஃபன்னுக்கு, ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு கலர் கொடுத்துட்றாரு ஃபஹத் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அவரோட ஆவேசம் பாட்டோன்னே போட்டோன்னே எல்லாம் பறக்குது தேட்ரு. அவர் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. தமிழ் ஆடியன்ஸ் வந்து அவர் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மொத்த விஷயத்தையும் அந்த கதையுமே பண்ணி ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வெளில ஒரு சின்ன ஒரு கல்யாண சீக்வன்ஸ் இருக்கும். அதை வந்து ஒரு டைலாகாக சொல்லுவார். அப்போ தான் நமக்கு ஒன்று புரியும். ஃபஹத்துக்கு வந்து ஒரு ஸ்டோரி மேலே எவ்வளோ இன்வால்மெண்ட் இருந்தால் அதை சும்மா ஒரு விஷயம் பண்ணவே மாட்டார் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு டைலாக் நமக்கு புரிய வைக்கும். அது என்னங்கிறது தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு கூட நடிச்சிருக்காங்க. மாளவிகா மோகனன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மாளவிகா நல்லா தம்மெல்லாம் அடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது படத்தில் போய் பாருங்கள். அதுக்கு மேலே நம்மளால் சொல்ல முடியாது. பட் காயடோவில் என்ன ஒரு ஆக்ட்ரஸுங்க, உண்மையாலுமே பியூட்டிஃபுல் பர்ஃபார்மருங்க. அதுவும் செகண்ட் ஹாஃபில் ஒரு பாயிண்டில் திருப்பியும் அதர்வா முரளியை பார்ப்பாங்க. இப்போ பார்க்குறப்ப அவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய மர்டர் மிஸ்ட்ரியெல்லாம் கிடையாது, மறைக்கிறதுக்கெல்லாம். திருப்பி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஆயிரும். ஸோ அதை வந்து தன்னோட லவ்வை சொல்லணுன்ட்டு அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று விட்டுட்டு போவாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்ட்ரஸாக, ஒரு பெர்ஃபார்மராக எனக்கு அவங்களுக்கு நிறைய நல்ல ரோல்கள் தரணும்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து ஒரு கிளாமர் டாலாவோ இல்லை ஒரு சாங்குக்கோ யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நிறைய ப்ராமிசிங்கான ரோல்கள் தரணும். ஆகாஷ் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சொல்லப்போனால் தமன், நம்ம மியூசிக் டைரக்டர் தமன் என்ன நடிச்சிருக்காரு. நான் என்ன நினச்சேன், சரி தலைவன் பேக்கேஜாக வந்துட்டார் போல், மியூசிக் போடுறேன் அது போக சரி ஓகே ஃபன் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்தா அந்த ரோல் அப்படி எழுதலை. சும்மா தமன் இருக்காரு, அதங்காண்டிக்கு வந்து தமனை அப்படி பண்ணல. அது அவ்வளோ கேரக்டராக இருக்கோட அவருக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். அவர் பியூட்டிஃபுல்லாக ஒரு இடத்துல வந்து சென்டிமெண்ட்டாக ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுவார். அது நமக்கு பிடிக்கும். நம்ம பாய்ஸ் தமனை பார்த்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ரீவிசிட்னு சொல்லலாம். அவ்வளோ கரெக்டாக எழுதியிருக்காரு ஆகாஷ். ஸோ இது திருப்பியும் இருக்கலே கஷ்டம் என்னன்னாங்க, இருக்கலே ஈஸி இந்த த்ரில்லர் இதெல்லாம் படுக்கிறது. ஏன்னா டெக்னிக்கலாக இந்த சவுண்டில், சினிமட்டோகிராஃபியில், எக்ஸ்ப்ரெஷன்ஸில் இதில் ஒளிஞ்சிடலாம். பட் ஓப்பன் லைட்டில் நீங்கள் நிறைய டயலாக் பேசி நடிக்கிற படங்கள் தான் இருக்கலே ரொம்ப டஃப் எடுக்கிறது. அதை துணிஞ்ச ஆகாஷ் வந்து எடுத்துருக்க. அப்படி நிறைய இடங்களில் அது சக்ஸஸ் ஆகிற. அப்படி நீங்கள் அந்த கிரிக்கெட் மேட்ச் அதை ரிலேட் பண்ணுறதாகட்டும், அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. ஆனால் அதை பியூட்டிஃபுல்லாக கரெக்டாகவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று பாட்டுமே சரி, பாட்டு எந்த இடத்துலையுமே வந்து அப்படிங்குவாங்க. நம்மளால பாட்டு தப்பாயிடுச்சுன்னா அப்படிங்குவாங்க. அது ஒரு இடத்துலையுமே நடக்கலை. அது கரெக்டாக அந்த படத்தோட ஃப்ளோ ஆகுது. இது ஒரு லென்த்தியான படம், ஐ திங்க் 160 minutes. ஸோ 2.25 மணி நேரம் படம். அதை ஹோல்டு பண்ணுற அப்படி ஆகாஷ் ஒரு டேரக்டராக அதை ஹோல்ட் பண்ணி எல்லாத்துக்கிட்ட இருந்துமே கான்ட்ரிபியூஷன் இருக்குது. எல்லாத்துக்கிட்டையுமே கான்ட்ரிபியூஷன் இருக்குது. யாருமே ஒருத்தர் நடித்து அப்படியே ஒருத்தர் வேடிக்கை பார்த்து அதெல்லாம் இல்லை. எல்லாருமே அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுதான் அந்த படத்தோட பியூட்டி அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன்.
அவ்வளோ ப்ராப்பராக ரொம்ப ஃபீல் குட்டுங்க. அதாவது இந்த படம் ஜெயிக்குது அப்படிங்கிறது காரணம் அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி படங்களில் இப்போ என்ன மாதிரி இந்த கெல்டுகள்லாம் இருக்குல்ல, இப்போ நம்மளதெல்லாம் 40 ஆகிடுது, நமக்கு இந்த லவ் படம் பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும், டேய் இவனுங்க வேறு அப்படின்ட்டு. நமக்கெல்லாம் ஒரு பாயிண்டில் டேய் இவன் லவ் சொல்லுவானா ட்ரெயின் ஸ்டேஷனில் போய்ட்டு நின்று ஊன்ட்டே இருப்பா அப்படி ஊமை கொட்டான், இந்த இதே முரளின்னு வைக்கிறதுக்கு ஊமை கொட்டான் பேர் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற கோபம் வந்துடுது நமக்குலாம். டே எதை சொல்லுடா அப்படின்ட்டு. நமக்கு அந்த பழைய படமெல்லாம் பார்த்துருக்கேன், அங்கே தான் ஒளிஞ்சிருக்கான் கிளவி சொல்லு, ஐயோ அங்கே தான் ஒளிஞ்சிருக்கிறான் பாரு பார்த்து தொலை அப்படிங்க, இல்லை அங்கே ஒளிஞ்சிரு. அந்த இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல் சினிமா பண்ணுற மேஜிக்கு. நம்ம பின்னாடி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க, லிட்டரில் டே சொல்லித்தான் தொலையாண்டா அப்படின்னு வந்து திட்டுறாங்க. ஸோ அது வந்து படம் பண்ணுற மேஜிக். ஒரு லவ் படம் அந்த மேஜிக்கை பண்ணும். ஏன்னா அது அவங்க கூட அந்த கனெக்ட் ஆகிட்டா தான் அது பண்ணும். அந்த ரோலை ரொம்ப ப்ரிசைஸாக அதர்வா பண்ணியிருக்கா. அப்படி அதர்வா வந்து இன்னுமே தன்னை சாக்லேட் பாய் நம்ப வச்சுட்டு இருக்கார் மனுஷன். ஏன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இதே மீட்டரில் நடிச்சா அப்படி திருப்பியும் அதே சாக்லேட் பாயா உடம்பு ஃபேஸு அந்த ஆரா அதெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு மனுஷன். அது உண்மையாலுமே அதுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னு சொல்லலாம். பிரீத்தி முகுந்தன் நல்ல ரோல், நல்ல சூப்பரான ஒரு ரோல், மெச்சூரான ஒரு ரோல், சேலஞ்சிங்கான ஒரு ரோல். அவங்க வந்து ஒரு ரோலில் பண்ணல, உள்ளே போய் பாருங்கள், போனஸாக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ரொம்ப அழகாக எடுத்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு அடி அடித்து ஒரு ஆர்க்கை கொண்டு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தந்திருக்காங்க. பிரீத்திக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பேக் டு பேக், ஏன்னா பிளாஸ்ட்டில் ஒரு சம ரோல் ஒன்று பார்த்தோம், அது எல்லாருமே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணோம். இதுவும் அகைன் அவங்க வந்து ஒரு பர்ஃபார்மராக திருப்பி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஹார்ட் ஃபில்ட்டாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் இம்மச்சூர் ஆடு, சின்ன சின்னதாக ஆடு. நம்ம ஜோனிட்டா டீச்சராக வர்றாங்க, அட்டா அதெல்லாம் சேம சிரிப்பாங்களாம். என்ன டீச்சர் மென்ஷன் பண்ணுவோம். அதான் நான் சொல்கிறேனுங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்குது, ஆகாஷோட ஃப்ரெண்ட்ஸு, அதனால் ஒவ்வொரு ரோல் கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறப்போ, நீங்கள் செகண்ட் ஹாஃபில் ஒவ்வொரு இதுக்கும் இதோட இந்த படத்தோட வெற்றிக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உட்காந்துட்டு நீங்கள் மீடியா கிட்ட வந்து நான் பயங்கரமாக 2 ஜாஸ்தி எழுதுன்னு சொல்லலாம். ஆடியன்ஸ் நீங்கள் வந்து விலைக்கு வாங்க முடியாது. அவன் கிளாப் தட்டுறான், அவன் செமையாக என்ஜாய் பண்ணி கனெக்ட் ஆகி கிளாப் தட்டுறான். ஸோ அதுதான் ப்ளஸ்ஸு. அந்த விதத்தில் ஒரு டைரக்டராக ஆகாஷ் ஜெயிச்சிட்டா. அப்படி எல்லாருமே இதில் ஃபகத் தான் யூஎஸ்பி. ஃபகத்தும் அதே மாதிரி நம்ம நட்டியன் சூப்பரான ஒரு ரோலுங்க, பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல். அவர் அந்த ஃபாதர்லி ரோல் இதெல்லாம் தலைவன் வந்து அப்படி பிஸ்கெட் திங்கிற மாதிரி அல்வா திங்கிற அப்படி தின்னு தூக்கி வீசுவான். அதை ரொம்ப சூப்பராக நட்டியனை வந்து பண்ணிட்டார். ஒரு நல்ல என்ஜாயபிள், ஒரு வல்காரிட்டியும் இல்லாமல், அசிங்கங்கள் இல்லாமல், பொண்ணுங்களை அசிங்கமாக காமிக்காமல், எந்த இடத்துலையும் வியூஸ்காண்டியோ இல்லை வந்து அந்த சென்சேஷன்காண்டியோ அசிங்கமாக டைலாகுகள் கூட, ஒரு டபுள் மீனிங் டைலாகுகள் கூட இல்லாமல், ஒரு பிளைன் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சின்ன ஒரு குட்டி லவ் ஸ்டோரி சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி இன்னசென்ட் லவ் ஸ்டோரி, அதை எடுத்திருக்காங்க. அதுக்கே உண்மையாக பாராட்டணும். ஜாலியாக போங்க, ஃபேமிலியோடு போங்க, யூ வில் என்ஜாய் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ். நிச்சயமாக யூ வில் ஹேவ் ஃபன். ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னிங்க. ஃபேமிலியோடு போனீங்கன்னா நிச்சயமாக டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க அப்படின்னு வந்து நான் உங்கள் பழைய காதல்லாம் ஞாபகம் வரும், உறுதியாக வரும், அதை சொல்லிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளீனான ஒரு என்டர்டெய்னருங்க. மார்க்கா, இந்த படத்துக்கு மார்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நிறைய பேர் சொன்னீங்க மார்க் தாயா அப்படின்ட்டு. நிச்சயமாக 100க்கு 85 மார்க்குகள் தருவேன். அதுக்கு எல்லா தகுதியும் இருக்கிற படம். ஏன்னா இந்த மாதிரி ஜனரஞ்சகமான படம் எடுக்கிறதா உலகத்திலேயே டஃப்பான விஷயம். இட் டிசர்வ்ஸ் 85 மார்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறேன். பை த வே, இது வந்து ரோட் சவுத்தோட தேனுங்க, ஆர்எஸ் நேச்சுரல்ஸ் அப்படின்ட்டு மலையிலேருந்து எடுக்கிறாங்க. ஒரு யங் டீம் வந்து எடுத்து தராங்க. பியூரானது மலை தேன், கொம்பு தேன், கொசு தேன் அப்படின்னு பண்ணுறோம். 1 லிட்டர் பாட்டில்ஸாக வந்து விற்கிறோம். உங்கள் ஹெல்த்துக்கு உண்மையாலுமே கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஏன்னா அன்ப்ராசஸ்டாக ஒரே ஒரு துளி, ஒரு சொட்டு சக்கரை கூட எங்கேயும் சேர்த்தாமல், அடல்ட்ரேட் பண்ணாமல் நேர்மையாக உங்களுக்கு கொண்டு வரேன். ஏன்னா எனக்கே தேன் நிறைய இடங்களில் எங்கள் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் இது மக்களுக்கும் தேவைப்படும். ஏன்னா நல்ல தேன் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறக்காண்டி இதை பண்ணுறேன். ஒரு பாட்டில் வாங்கினீங்கனாலும் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கி பாருங்கள். வாங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ கொடுங்க. அவங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத பார்ப்பீங்க. ஏன்னா ப்ராப்பர் நியூட்ரியன்ஸோடு இருக்கிற தேனுங்க. அது கொசு தேனில் கிட்டத்தட்ட சித்தர்கள் யூஸ் பண்ண தேனுகள். சும்மா ரிசர்ச் பண்ணி பாருங்கள், தெரியும். ஸோ வாங்குங்க, என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.